உங்க வாழ்க்கையில நைட் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் எரியற போனதை இன்னைக்காவது பாத்துருந்திருக்கீங்களா? நைட் 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தமிழ்நாட்டுல இந்த ஒரு ஊருக்கு போனீங்கன்னா நைட் 12 மணிக்கு கூட நீங்க தைரியமா சுடுகாட்டுக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம திருச்சியில ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல ரொம்ப முக்கியமான ஏரியாவான திருச்சி ஓயாமாரி சுடுகாட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபுட் ரிவ்யூ பண்ண, அதுக்கப்புறம் டிராவல் விளாக்ன்ற பேர்ல ஊர் ஊரா போய் சுத்தினேன். அதுக்கப்புறம் எங்க ஊர் கோயில்கள்ல திருவிழான்னு சொல்லிட்டு கோயில் கோயிலா வீடியோ எடுத்து போட்டேன். இப்ப சுடுகாட்டுக்கு வந்திருக்கேன். என்னதான் உங்க கதை அப்படின்னு தானே கேக்குறீங்க. சுடுகாடுன்னு பேர் சொன்னாலே பீதி ஆகக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல திருச்சியில நைட் 12 மணிக்கு கூட சுடுகாட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னா உங்களால கண்டிப்பா நம்பவே முடியாது. காசியில எந்த சைடு திரும்பினாலும் பிணங்களை எரியூட்டி தகனம் பண்ற நிகழ்வுகளை நம்ம கண்ணால பார்க்க முடியுமோ அதே மாதிரியான நிகழ்வுகளை இந்த ஓயாமாரி சுடுகாடுலயும் நீங்க பார்க்க முடியும். பைரவர், சிவன், காளி போன்ற சன்னிதானங்கள் இந்த ஓயாமாரி சுடுகாடு உள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால நைட் 12-1 மணிக்கு கூட நீங்க தைரியமா இந்த சுடுகாட்டுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது ஒரு காசிக்கு நிகரான கோவில்ன்றதுனால திருச்சிக்கு போனீங்கன்னா இந்த ஓயாமாரி சுடுகாட்டுக்கு மறக்காம போயிட்டு வாங்க.